பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம கடை பேர் சொல்லிருங்க, கடையோட லொகேஷன் எங்க இருக்குன்னு அப்படி சொல்லிருங்க. ஷாப் நேம் பாத்தீங்கன்னா ஏஆர் கார் அக்சசரிஸ், ஏஆர் சீட் கவர் நம்ம பண்றோம். ஓகே. நம்ம கடை கோயம்புத்தூர்ல உக்கடம் லாரிப்பேட்டையில நம்ம ஷாப் லொகேட் ஆயிருக்கு. நமக்கு 2 ஷாப் இருக்கு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஷாப் உங்க வீடியோ நம்ம போட்டுட்டோம். இது நம்ம செகண்ட் ஷாப். நம்ம நிறைய கஸ்டமர் வந்து முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணதே இந்த கடையில இருந்து தான் ஒர்க்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த கடை. மேக்ஸிமம் எல்லாம் அந்த கடைக்கு வரனால உங்க பழைய கடை என்னன்னு கேட்கணும். சரி, இந்த கடையை அப்படியே போட்டு வச்சிருக்கிறமே குடோன் மாதிரி, இந்த கடையில ஏதோ வீடியோ போடலாம்னு சொல்லி தான் நம்ம செகண்ட் வீடியோவே நம்ம இந்த கடையில உங்க சேனல்ல நம்ம போடுறோம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு சீட் கவருக்குனே தனியா சீட் கவருக்கு மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். வேற எதுவுமே அக்சசரிஸ் எதுவுமே பண்றது இல்ல. இப்ப சரி, இந்த கடை சீட் கவர்னால சும்மா அப்படியே ஒர்க்குக்காகவே போயிட்டு இருக்கு, வேற ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம அக்சசரிஸ் போட்டு நம்மள இன்வைட் பண்ணி அடுத்த ஒரு வீடியோ போடலான்னு கூப்பிட்டுருக்கோம். ஓகே. நம்ம கூட நம்ம மார்க்கெட்டுக்குள்ள வந்தாலே எக்கச்சக்க கடை இருக்கு. கண்டிப்பா. இத்தனை கடையும் தாண்டி நம்ம கஸ்டமர்ஸ் நம்ம ஏஆருக்கு வரணும்னா ஏன் நம்ம ஏஆருக்கு வரணும்னா அது ஏன்னு கேக்குறீங்க நீங்க. ஆமா. நான் எந்த நம்பிக்கையில பேர வரேன்னு. ஆமா. ஆனா முன்பின் தெரியாதவங்க தான் என்ன வீடியோல பார்த்து நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை நம்பி வரக்கூடியவங்க தான். பல கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே வராங்க. சரியா சொன்னீங்க. சரிங்களா? அவங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுற விதமாக தான் நம்ம கொடுக்கக்கூடிய பொருட்களுமே நம்ம கொடுக்குறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக போக வீடியோவில் பார்ப்பீங்க நம்ம என்னென்ன ஆஃபர்ஸில் கொடுக்குறோன்னு. எல்லாமே அவ்வளோ கிலோமீட்டர்லேருந்து, அதாவது இப்போ லோக்கல்லே அவங்க பண்ணலாம். ஆனால் அவங்க அங்கேருந்து பெட்ரோல் சார்ஜ் போட்டு அங்கேருந்து அவ்வளோ தூரம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து ட்ராவல் பண்ணி வந்து நம்ம கிட்ட எல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்குண்டான பொருளினுடைய தரமும் குறையாமல், வேலைப்பாடுகளுடைய எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் தெளிவாக அவங்க எந்த நம்பி வந்தாங்களோ, அதாவது எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நம்மளை நம்பி வராங்க பாத்தீங்களா, அந்த எதிர்பார்ப்புக்கும் மேல நம்ம அவங்களோட நம்பிக்கையை காப்பாத்துறோமா எல்லா வேலையுமே தெளிவா செஞ்சு கொடுத்துருவோம். கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நேர்ல வந்துருவாங்க. வர முடியாது, நான் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கேன், கொரியர் ஆப்ஷன்ஸ் கேக்குறீங்க. ஆனா இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா போன்ல கொரியர்ஸ் தான் போயிட்டு இருக்கு. நேர்ல வர்றவங்களோட கொரியர் தான் போயிட்டு இருக்கு. இப்ப அது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொரியர் நமக்கு போன்ல கேக்குறாங்க. அவங்களுக்கும் நமக்கு ஷாப் பார்த்துருக்க மாட்டாங்க, எப்படி இவ்வளவு அமௌண்ட் நம்பி போடுறது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதனால தான் நம்ம கடையோட டீட்டெயில்டே நம்ம ஃபுல்லாவே சொல்லிடுறோம். கோயம்புத்தூர்ல இந்த இடத்துல நம்ம லொக்கேட் ஆயிருக்குங்கிறது முதற்கொண்டு நம்ம நம்பர்ஸும் போட்டு நம்ம பண்றோம். இன்னும் நம்ம கொரியர் போடுறவங்களுக்கு எந்த இன்ஃபோடைன்மெண்ட் எடுக்கிறோமோ அந்த இன்ஃபோடைன்மெண்ட் எடுத்து இந்த செக்கிங் இதை வச்சு அவங்க வீடியோ அந்த இன்ஃபோடைன்மெண்ட்டை செக் பண்ணி அதே வீடியோ அவங்களுக்கு அனுப்பி விட்டு நெக்ஸ்ட் நம்ம அந்த கொரியரை எந்த அளவுக்கு பக்காவாக நம்ம பார்சல் பண்ணி நம்ம பில்லிங் போட்டு அந்த பில்லை அனுப்புனதுக்கப்புறம் அவங்க எனக்கு அந்த அமௌண்ட் அனுப்புனா போதும். அதாவது கொரியருக்கு நான் பில் போட்டுருவேன், பில் போட்டு அந்த பில்லை நான் அனுப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவங்க அமௌண்ட் போட்டால் கூட போதும் எனக்கு. சரி, ஓகேங்க. உங்களுக்கு பின்னாடி எக்கச்சக்க பொருள் இருக்குது, கடை சுற்றி நிறைய வச்சிருக்கீங்க, நிறைய ஆஃபர்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சீக்கிரமா அப்படியே ஒன்று பார்க்க வாங்க. நம்ம இன்ஃபோடைன்மெண்ட் ஆண்ட்ராய்ட்லேருந்து நம்ம எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே. முக்கியமாக நம்மகிட்ட என்ன ஃபாஸ்ட் மூவிங் போயிட்டு இருக்கு, அதில் ஏதாவது சாம்பிள் ஏதாவது பார்த்துடலாமா? ஆனால் இப்போ ஃபாஸ்ட் மூவிங் பார்த்தீங்கன்னா ஒரு கார் எடுத்த இன்ஃபோடைன்மெண்ட் தான் மெயின். இப்போ நம்ம கம்பெனி செட் வரதுல நமக்கு ப்ளூடூத் ஆப்ஷனு மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே நமக்கு யூடியூப் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அதனால் இப்போ மெயின் பார்த்தீங்கன்னா இன்ஃபோடைன்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு நமக்கு. இப்போ நம்ம காரோட இன்ஃபோடைன்மெண்ட்டில் ஸ்டார்டிங் ரேட் இது பார்த்தீங்கன்னா 3500 ரூபா. சரிங்களா? அதாவது எல்லாருமே ஆண்ட்ராய்டே 3500 ரூபாய்க்கு தான் தருவாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹெச்டி கேமராவோட 3500 ரூபாய்க்கு தரோம். இந்த விலைக்கு 3500 ரூபாய்க்கு ஹெச்டி கேமராவோட யாருமே இங்கே தர மாட்டாங்க. ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ப்ளஸ் கேமராவோட சேர்த்து, ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ஹெச்டி கேமராவோட சேர்த்து நம்ம 3500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். 3500 ரூபா சொல்றீங்க? 3500 ரூபாய்க்கு. இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு போறப்போ வாரண்டி கிடைக்குமா நமக்கு? கம்பல்சரி 1 இயர் வாரண்டி. நம்ம கிட்ட இந்த பொருளில் எந்த ஆண்ட்ராய்டு எடுத்தாலுமே கம்பல்சரி 1 இயர் வாரண்டி கண்டிப்பாக கொடுப்போம். இது வந்துட்டு 2GB 32 வேரியன்ட். 232 வேரியன்ட். ஓகே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4000ல ரெட் சோனிக் பிராண்டில் 464 ஆண்ட்ராய்டில் நமக்கு UHD கேமராவோட 4000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். ஓகே. கேமராவும் ரெட் சோனிக் தான். கேமராவும் ரெட் சோனிக் தான். அதுவும் UHD கேமராவோட 4 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த லோக்கல்ல இந்த ரெட் சோனிக் பிராண்ட் 464 UHD கேமரா 4000க்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு 500 ரூபா சேர்த்து போட்டாலும் நமக்கு இது கிடைச்சிருது. ஆமா, ஒரு 500 ரூபா சேர்த்து போட்டாலும் இது கிடைச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோ டிரைவ். இது லோக்கல்ல இருக்கிறது, கொஞ்சம் சில கடைகள்ல மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும், ஏன்னா இது கொஞ்சம் ஆன்லைன் ப்ராடக்ட் மாதிரி. சரிங்களா? இப்போ இந்த மோ டிரைவ் பாத்தீங்கன்னா HD கேமராவோட நம்ம 4500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அது 464 வேரியன்ட். இது 464 வேரியன்ட் HD கேமராவோட நம்ம 4500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். கேமரா என்ன பிராண்டுங்க? கேமரா பாத்தீங்கன்னா மோனோ பிளான்ச். ஓகே. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா OnePlus. இப்போ ரீசெண்டா மூவிங்ல இருக்கிறது OnePlus ஆண்ட்ராய்டு தான். இந்த OnePlus ஆண்ட்ராய்டும் நமக்கு அதே ரெட் சோனிக்ல வர UHD கேமராவுமே நமக்கு வந்து மூட்டு 4800 ரூபாய்க்கு UHD கேமராவோட நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ இதுவுமே பாத்தீங்கன்னா இங்க லோக்கல்ல இல்ல, தமிழ்நாட்டில் யாராலையுமே தர முடியாத விலைக்கு நம்ம இப்போ கொடுத்துட்டு இருக்கிறோம்.
அடுத்து பாத்தீங்கன்னா அது என்ன வேரியண்ட்டுங்க? அது 464. அதாவது உங்களுக்கு ஸ்டார்டிங் நான் 3500 ரூபாய்க்கு தரேன் பாத்தீங்களா, அது மட்டும் தான் 232. அடுத்து நான் கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு 464 தான். ஏன்னா நிறைய கஸ்டமர் சொல்லக்கூடியது ஹேங்கிங் ப்ராப்ளம் எனக்கு வராத மாதிரி பண்ணி கொடுங்க, எனக்கு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கணும். அதுக்காகவே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் 464 தான் இறக்கி இருக்கிறோம். 232 லோ வேரியண்ட்ல மட்டும் தான் ஒரே ஒரு பீஸ் வச்சிருக்கிறோம். பேசிக் மட்டும் தான், மற்ற எல்லாமே 464 தான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோனோ பிளான்ச். இந்த மோனோ பிளான்ச் 464 தான். நமக்கு ஏஹெச்டி கேமரா, அதே பிராண்ட்ல ஏஹெச்டி கேமராவோட நம்ம வந்து மட்டும் 5000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். 5000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது ஒரே பிராண்ட்ல மோனோ பிளான்ச்சும் 464 ஆண்ட்ராய்டு ஏஹெச்டி கேமரா அதே மோனோ பிளான்ச் பிராண்ட்ல நம்ம 5000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுவுமே இங்க லோக்கல்ல யாரும் தர முடியாத விலையில கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுவும் வந்து ப்ராசஸர் பாத்தீங்கன்னா T5 ப்ராசஸர். ஆமா, இது T5 ப்ராசஸர். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜெஸ்டெக். இது பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மூவிங்ல நல்லா இருக்கிற ஐட்டம். இது இது மார்வல் சீரிஸ்னு இத போட்டுருக்கு. ஆமா, மார்வல் சீரிஸ் மாதிரி தான் வரும் இது. இதுக்கு பாத்தீங்கன்னா ரெட்சோனிக் பிராண்ட்ல டாப் கேமரா. இது இருக்கிறதுல கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி உள்ள கேமரா. இது குவாலிட்டி நல்லா இருக்கு, குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கு. ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு இந்த கேமரா மட்டும் 1500 ரூபா 2 ரூபா சம்திங் கொடுத்துட்டு இருக்காங்க தனியாவே. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த மார்வல் சீரிஸ் ஆண்ட்ராய்டோட இந்த கேமராவை நம்ம வெறும் 5300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். 5300 ரூபாய்க்கு ஹை குவாலிட்டி கேமராவும் இந்த ஆண்ட்ராய்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் அது வந்து 1 இயர் வாரண்டியோட 1 இயர் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக்ஸ் பொருளுக்கும் 1 இயர் வாரண்டி கம்பல்சரி கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பொருளோட விலை தான். ஸோ இது வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டலேஷனுக்கான காஸ்ட். அதாவது எல்லாரும் நினச்சிக்குவாங்க இவ்வளோ ரேட்டில் பொருள் இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு தரீங்களே, அப்போ ஃபிட்டிங் லேபில் நீங்கள் ஜாஸ்தி வச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஃபிட்டிங் லேபருமே 600லேருந்து தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சின்ன வண்டிகளுக்கு 600லேருந்து நமக்கு ஸ்டார்டிங் ரேஞ்ச் வருது. அதாவது நம்ம பசங்களை வச்சிருக்கிறோம் கான்ட்ராக்டுக்கு, அவங்க இங்கேயே பண்ணி தந்துடுவாங்க. சிலவங்களும் நினைப்பாங்க நம்ம பொருள் வாங்கிட்டு வெளியே போய் பண்ணணும், இங்கே நம்ம பொருள் கொடுத்துருவாங்க, அப்போ நம்ம ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு வேற ஆளை தேடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். நம்ம கிட்ட பசங்க இருக்கிறாங்க, திறமையான எலக்ட்ரிஷியன்ஸ் தான் நம்ம வச்சிருக்கிறோம். அவங்கள வச்சு நாங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி தந்துடுவோம். கிட்டத்தட்ட நம்ம கடைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6 கார் வந்து மட்டும் ஒட்டுக்கா வச்சு வேலை செய்கிற அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்குது. அதனால ஃபிட்டிங்கை பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டாம். அதாவது உங்களுக்கு சிலவங்கள பார்த்தீங்கன்னா சாக்கெட் கட் பண்ணி ஒயர் கட் பண்ணி அடிப்பாங்க. நம்ம அது பண்ணவே மாட்டோம். நமக்கு அந்த காருக்கு என்ன ஒரிஜினல் சாக்கெட் வருதோ அந்த ஒரிஜினல் சாக்கெட்டை பக்காவாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம். அதாவது ஒயர் கட் பண்ணி ஜாயிண்ட் அடிக்கக்கூடிய வேலையே வராது. இப்போ புதுசாக கார் எடுத்துகிட்டு வரவங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் பயந்துக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன சொன்னீங்கன்னா, ஒயர் கட் பண்ண அடிக்காதீங்க, எனக்கு இது கிளைம் ஆகாது, இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாதுன்னு ஷோரூமா சொல்கிறாங்க. இதுதான் மேக்ஸிமம் இப்போ புது கார் எடுக்கிறவங்க எல்லாருமே சொல்கிற விஷயம் இது ஒன்று தான். அதுக்காகவே தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்பெஷலா இதுக்கும் தனிப்பட்ட முறையில சாக்கெட், ஒவ்வொரு காருக்குமே தனிப்பட்ட முறையில சாக்கெட் வரும். அந்த சாக்கெட் தனிப்பட்ட முறையில நம்ம இறக்கி வச்சிருக்கிறோம். எல்லாமே இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம். சாக்கெட் ஒவ்வொரு காருக்குமே தனித்தனியா வச்சிருக்கிறோம். நம்ம அந்த சாக்கெட்டை பக்கா ஃபிக்ஸ்டா நம்ம பண்ணி கொடுத்தலாம். ஒயர் கட் பண்ற வேலையே நமக்கு வராது. வண்டியோட வாரண்டி பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலயும் டிஸ்டர்ப் ஆகாது, எதுலயுமே டிஸ்டர்ப் ஆகாது. நம்ம அதே போல இந்த சிஸ்டம்க்கான ஃப்ரேம் அடிஷனல் வாங்குற மாதிரி இருக்கும், அப்படிதானங்க? ஆமாண்ணா. ஃப்ரேம் பாத்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே ஒவ்வொரு வேரியண்ட்ல வரும். இப்போ நம்ம ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 500லேருந்து இருக்குது ஃப்ரேம். ஓகே, 500லேருந்து ஸ்டார்டிங் வேரியண்ட் வருது நம்மள்ட்ட. சில வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கேம்பஸ் வரும். அதாவது ஹையர் எண்ட் மாடலு சென்சார் வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கேம்பஸ் வரும். ஓகே, அதோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் கேம்பஸ் வண்டி, சென்சார் வண்டி, ஹையர் எண்ட் மாடல் வண்டி இது எதுவுமே ஆண்ட்ராய்டோட செய்ய மாட்டாங்க. சென்சாருங்கிறனால ஏன்னா ஒவ்வொரு விஷயம் மைன்யூட்டாக இருக்கிறனால சிலதில் ஏர் பேக் ஓப்பன் ஆகாத இஷ்யூஸ் வந்துடும். அதில் நம்ம அந்த கேம்பஸ் மாட்டி தான் அதை மாட்டணும். நம்ம கிட்ட திறமையான 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எலக்ட்ரிஷியன்ஸ் வச்சிருக்கிறோம் நம்ம. அதனால அந்த வண்டியுமே நம்ம தைரியமா பண்ணுவோம். மேக்ஸிமம் டாட்டால பார்த்தீங்கன்னா லோ வேரியண்ட்லேருந்து ஹை வேரியண்ட் வரைக்குமே நமக்கு கேம்பஸ் மாட்டி தான் மாட்ட முடியும் டாட்டால. ஏன்னா டாட்டால லோ வேரியண்ட்லேருந்தே கொடுத்துருவாங்க கேம்பஸ் மாட்டுறது. அதனால நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அனுபவமுள்ள எலக்ட்ரிஷியன்ஸ் இருக்கிறனால நம்ம அதை பற்றி பயப்படவே மாட்டோம். தைரியமா நீங்க வரலாம். வந்து நம்ம புது வண்டி எடுத்துட்டு வந்தாலுமே தைரியமா ஹை ரெண்ட் மாடல் எடுத்துட்டு வந்தாலுமே நீங்க நிம்மதியா பண்ணிட்டு போகலாம். அந்த சென்சாரோட இஷ்யூஸ் யாருக்குமே வராத அளவுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்குவோம். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிலவங்க மாட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு 5 மந்த் ஆர் 6 மந்த்ல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க நிறைய கடைக்காரங்க. ஏன்னா எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியூர்ல இருந்து வர்றவங்க. அந்த வெளியூர்ல இருந்து அவங்க அங்கிருந்து வர்றதுக்கே 4 or 5 hours ஆகும். இங்க வந்து நம்ம கிட்ட பேசி ஆர்டர் எடுத்து அந்த வேலையை முடிச்சு அவங்க வெளியே போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க போய் 4 or 5 months அவங்களுக்கு அந்த இஷ்யூஸ் வரும்போது ஃபோன் பண்ணி கேட்டால் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம கிட்ட வர கஸ்டமர் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் கம்பல்சரி பண்ணுவோம். மாட்டுறதுக்கு முன்னாடி வந்து ஃபோன் பண்ணி கேட்டு வர கஸ்டமரும் சரி, மாட்டிட்டு போய் ஏதாவது இஷ்யூஸ் வந்தாலுமே சரி நம்ம கம்பல்சரி ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். எல்லா கஸ்டமரும் நம்ம கிட்ட வந்துட்டு போகிற எல்லாருமே சொல்கிறது, நீங்கள் சொல்லக்கூடிய தைரியத்தில் தாங்க நாங்கள் அங்கேருந்து வரோம், நாங்கள் நீங்கள் சொல்லி பக்காவாக பண்ணி கொடுத்துறீங்க,
நாங்கள் தைரியமாக போகிறோம். ஏதோ இஷ்யூஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கூட எனக்கு பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணி தரேன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்க. அடுத்த மாடல் ஆனால் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஓட்டோபோட்ஸில் நம்ம அதே 464ல் ஏஹெச்டி கேமராவோட நம்ம இந்த 6200 நம்ம கொடுத்துட்ருக்குறோம். 6200. இதுவுமே பார்த்தீங்கன்னா லோக்கலில் இந்த ரேட்டுக்கு யாருமே தரமாட்டாங்க. ஏன்னா இந்த செட்டு 6500 வித்துட்டு இருக்கிறாங்க. ஓகே. இதுவுமே சேம் பிராண்டு தான். சேம் பிராண்டில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஓகே. ஏன்னா இந்த ஓட்டோபோட்ஸ் பிராண்டே இருக்குது பார்த்தீங்கன்னா 6500 கொடுத்துட்ருக்குறாங்க. நம்ம ஏஹெச்டி கேமராவோட 6200 கொடுக்குறோம். யாராவது இந்த லோக்கல்ல யாருமே தர முடியாத விலையில நம்ம இதுவும் கொடுக்குறோம். என்ன உங்களுக்கு என்ன டவுட்னா செக் பண்ணிட்டு கூட வரலாம். கண்டிப்பா செக் பண்ணலாம். எல்லா யூடியூப் சேனலையுமே செக் பண்ணி மட்டும் கடைசியா நம்ம கிட்ட வந்து செக் பண்ணி பேசினா போதும். ரைட்டுங்க. இப்போ பாத்தீங்கன்னா TS7 வேல்டெக்ல மூவிங்ல இருக்கக்கூடிய ஐட்டம் இதுவும் ஒன்று. இதுல பாத்தீங்கன்னா இதுக்குமே ஏஹெச்டி கேமராவும் 464 TS7 வேல்டெக்ல இது 6500 நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுவுமே யாருமே தர முடியாத விலையில நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். 6500 TS7 ப்ராசஸர். TS7 ப்ராசஸர். அதுல 464 வேரியன்ட். இதுவுமே இங்க லோக்கல்ல யாருமே தர முடியாத விலையில கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க எல்லா யூடியூப் சேனலுமே செக் பண்ணி பாருங்க 6200 6500 யாரோ கொடுத்துருக்காங்களான்னு. இதுக்குமே பாத்தீங்கன்னா நம்ம செக்கிங் பண்றதுக்கு நம்ம எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆல்ரெடி டைமண்ட் சீரிஸ்ல ஒன்று வச்சிருக்கிறோம், நார்மல் 9 இன்ச்சில் ஒன்று வச்சிருக்கிறோம். அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சாக்கெட் போட்டு வச்சிருக்கோம். இதுல எந்த ஆண்ட்ராய்டு எடுக்கிறாங்களோ அதை செக் பண்ணி அவங்க எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க எடுத்தாலே போதும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மெயின். அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா டைமண்ட். இதுதான் பாத்தீங்கன்னா இப்போ செம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இங்க நம்ம மாட்டி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் 2K. இதுதான் பாத்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. இப்போ இது இந்த டைமண்ட் சீரிஸ் பாத்தீங்கன்னா ஏஹெச்டி கேமராவோட நம்ம 7000 பண்ணிட்டு இருக்கிறோம். ஏஹெச்டி கேமராவோட 464 வேரியன்ட் நம்ம ஏஹெச்டி கேமராவோட 7000 பண்ணிட்டு இருக்கிறோம். இதுலயே பாத்தீங்கன்னா 6128 இருக்குது. ஓகே. இதுவே பாத்தீங்கன்னா 6128. இதுவுமே 128 GB இன்பில்ட் ஸ்டோரேஜ், 6 GB ரேம். இதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஏஹெச்டி கேமராவோட 8000 கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுவுமே இந்த லோக்கல்ல எந்த கடையிலுமே தர முடியாத விலையில நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். மறுபடியும் இன்னொரு தடவை சொல்றேன், எல்லா யூடியூப் சேனலுமே செக் பண்ணி பாருங்க, இந்த விலையில யாருனாலையும் தர முடியாது. முக்கியமா 128 GB வேரியன்ட். இப்போ பாத்தீங்கன்னா 360 கேமரா. அதாவது நிறைய பேர் கேட்பாங்க 360 கேமரா நம்ம எதுக்கு மாட்டுறோம் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. 360 கேமரா நம்ம மாட்டுறதே பார்த்தீங்கன்னா அதோட கேமராவோட கேலிபிரேஷன் அது எல்லாமே ஓகே தான். இப்போ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு கேமரா வரும், பேக்ல ஒரு கேமரா வரும், இந்த சைடு வீல் அலைன்மெண்ட்டுக்கு ரைட் சைடு ஒரு கேமரா வரும், லெஃப்ட் சைடு ஒரு கேமரா, 4 கேமரா வரும். இந்த 4 கேமரா 360 கேமராவும் அதுக்குண்டான 360 ஆண்ட்ராய்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13500. அதாவது இந்த 360 ஆண்ட்ராய்டு அது கூட 360 கேமரா அதோட கேலிபிரேஷனோட சேர்த்து 13500 பண்ணிட்டு இருக்கோம். இந்த லோக்கல்ல யாருமே தர முடியாத விலையில இதையும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். என்னடா முன்னாடி இப்படி மேட் எரிச்சிருக்குமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமா, நம்ம மேட் எல்லாம் மொத்த இடத்தையும் பிடிச்சிக்கிட்டீங்களேன்னு பார்த்துட்டு இருந்தேன். 360 கேலிபிரேஷன்னா மேக்ஸிமம் யாருக்குமே தெரியறது இல்லை. இப்போ நம்ம வரோம், ஒரு கஸ்டமர் வராங்க ஒரு ஷாப்பில் நின்று 360 கேமரா ஆண்ட்ராய்டு எல்லாம் மாட்டிட்டு போகிறாங்க, அவங்களும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அது எப்படிடா ஒர்க் ஆகணும்னு கஸ்டமருக்கு தெரியணும். இந்த வீடியோ நான் மெயினாக போடுறதே கஸ்டமருக்காக தான். 360 கேலிபிரேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இதே மாதிரி நம்ம ஒரு மேட்டு விரிக்கணும். இந்த மேட்டு விரித்து நம்ம உள்ளே உட்காந்து ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா 360 கேலிபிரேஷனுக்குன்னு சொல்லி தனியாக ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் 4 கேமராவோட செட்டிங்ஸ் பார்த்து அந்த எந்த அளவுக்கு நமக்கு உண்டான வீல் பேஸு எல்லாமே மெஷர் பண்ணி அந்த ஆண்ட்ராய்டோட கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நம்ம 360 கேலிபிரேஷன். இந்த 360 கேலிபிரேஷன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒன்ஸ் மோர் சொல்கிறேன், இங்கே லோக்கலில் யாருமே பண்ண மாட்டாங்க. நம்ம ஏரில் மட்டும்தான் இதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நானுமே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க. ஏதோ முன்னாடி பின்னாடி பாய் வச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இத்தனை வருஷமா இந்த கேலிபிரேஷன் நீங்கள் லோக்கலில் மற்ற கடையில் பண்ணி நானே பார்த்ததில்லை. நாம மட்டும்தான் பண்ணிக்கணும். நம்ம கடைக்கு வந்த எல்லா கஸ்டமருக்குமே 360 கேலிபிரேஷன் பண்ணியிருக்கோம்னா நம்ம சேனலில் பின் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். 360 கேலிபிரேஷன் இந்த மேட்டு விரிச்சு பண்ண வீடியோவை நம்ம போட்டிருக்கிறோம். நீங்கள் அதில் போய் செக் பண்ணிட்டு கூட நம்ம கடைக்கு 360 கேமரா மாட்டுவாங்க. ஃபஸ்ட்டு 360 மாட்டணும். இந்த அளவுக்கு இட வசதி வேணும். இந்த அளவுக்கு இட வசதி வேணும். நம்ம இந்த மாதிரி மேட் போடணும், 4 கேமரா மட்டும் அதோட அலைன்மெண்ட் பார்க்கணும், பக்காவாக ஃபினிஷிங் பண்ணிக்கணும். நிறைய பேர் வந்து மட்டும் கேலிபிரேஷன் கொடுத்துருவோம்னு சொல்லுவாங்க. கேலிபிரேஷன்னா என்னங்கிற கஸ்டமர் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நமக்கு உண்டான பொருள் நம்ம என்ன போடுறோங்கிறது நமக்கு தெரியும். ரைட். இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது. இவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த கேலிபிரேஷன் போக தான் நமக்கு லேபர் எல்லாமே வரும். மெயின் இந்த 360ல மெயின் இந்த கேலிபிரேஷன் தான்.
கொஞ்சம் எனக்கு அதுலேருந்து ரேட் கம்மியாக வேணும் 360 கேமரான்னு கேட்குறவங்களுக்கு T5 ப்ராசஸில் 464 ஜிபியில் உங்களுக்கு 360 ஆண்ட்ராய்டோட 360 ஆண்ட்ராய்டு 360 கேமரா கேலிப்ரேஷனோட சேர்த்து வெறும் 12500க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதுவுமே யாருமே தர முடியாத விலையில நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே. ஸோ விலையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் நம்ம இவ்வளோ கம்மியாக கொடுத்துட்ருக்குன்னு சொல்கிறீங்க. ஓகேண்ணா. முக்கியமாக அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா மாட்டிக்கலாம். பட் இந்த அளவுக்கு விலை கம்மி பண்ணி தரும்போது அதனோட குவாலிட்டி எப்படி இருக்கும், பின்னாடி ஏதாவது நாங்கள் தெரியல அதில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்படின்னா ஆனால் கம்பல்சரி கஸ்டமருக்கு நம்ம மாட்டிட்டு அந்த ஆண்ட்ராய்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கம்பல்சரி ஒரு 5 or 10 minutes நம்ம பக்கத்தில் உட்காந்து சொல்லி தருவோம். நம்ம எலக்ட்ரிஷியனை வச்சு நம்ம கம்பல்சரி சொல்லி தருவோம். எல்லா கஸ்டமருக்குமே அந்த ஜிமெயில் ஐடி போட்டு ஓப்பன் பண்ணதுலேருந்து உள்ள ஒவ்வொரு ஆப்புமே என்னென்னங்கிற டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லி தருவோம். எந்த கஸ்டமருமே இவ்வளோதான் விஷயம் சொல்லி மாட்டிட்டு நம்ம அனுப்பவே மாட்டோம். மாட்டிட்டா பில்லு வாங்கிட்டோம் அவ்வளோதான். கிடையவே கிடையாது. நம்ம பில்லு வாங்கினாலும் 1 year வாரண்டி இருக்கிற வரைக்கும் அவங்க நம்ம கஸ்டமர் எதுவாக இருந்தாலும் நம்ம கிட்ட தான் வருவாங்க. நம்ம கம்பல்சரி பண்ணணும். ஏன்னா ஒரு கஸ்டமர் ஒரு தடவை நம்ம வேலை செஞ்சுட்டோம்னு அனுப்ப மாட்டோம். ஒரு கஸ்டமர் ஒரு வேலை செஞ்சுட்டு போயிட்டு அடுத்த வேலைக்கு நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும் நம்மளை தேடி வரணும். நம்மளோட ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு இருக்கணும். இருந்தா தான் கண்டிப்பா நம்ம கிட்ட வருவாங்க. கம்பல்சரி நம்ம அதுக்குள்ள ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ரொம்ப நல்லது. அதுதான் முக்கியமா வேணும். இப்போ பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம ஓட்டோபோட்ஸ்ல நம்ம ஓட்டோபோட்ஸ் ஆண்ட்ராய்டு ஓட்டோபோட்ஸ்ல அதே HD கேமராவோட 6200 நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ஓட்டோபோட்ஸ் பிராண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆண்ட்ராய்டு மட்டுமே 6500 கொடுத்துட்ருக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஓட்டோபோட்ஸ் பிராண்டோட அதே பிராண்டில் HD கேமராவோட வெறும் 6200 கொடுத்துட்ருக்குறோம். 2GB 32ங்களா? 232. ஏன்னா இது பிராண்டடுங்கிறனால சில இதெல்லாம் 464 கொடுக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸை இது 232 கம்பல்சரி கொடுக்கும். லாக் இல்லாமல் இருக்கும். லாக் இல்லாமல் இருக்கும். நமக்கு ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா இது நார்மலுக்கும் இதுக்குமே இது பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்தோட கொஞ்சம் இது நல்ல பிராண்டு. நல்லா போயிட்டு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா நமக்கு 464 கொடுக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் இது 232 கொடுக்கும் நமக்கு. அதனால இது பீஸ் 6500 கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நம்ம HD கேமராவோட அதே பிராண்டில் வெறும் 6200 நம்ம கொடுக்குறோம். 6200 நம்ம கொடுக்குறோம். சரி, நிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு ரொம்ப ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த பிரைஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளைக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கிற வரைக்குமே நம்ம இந்த ரேட்ல கம்பல்சரி கொடுத்துட்டு இருப்போம். சப்போஸ் ஒரு 6 மாசம் கழிஞ்சு இந்த வீடியோ பாக்குறாங்க, எனக்கு அதே ரேட்ல ஒன்று சப்போஸ் 6 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு இதோட வேலை இன்னும் இறங்குச்சுன்னா கம்பல்சரி எனக்கு கம்மி ரேட்ல என்ன வருதோ அந்த ரேட்டுக்கு நான் கொடுத்துருவேன். இல்ல எனக்கு இதே பிராண்ட்ல வேணும் அப்படின்னா இந்த பிராண்ட்ல அப்டேட்டட் மாடல் வந்திருக்கும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 100-200 தான் உங்களுக்கு வித்தியாசம் வரும். பெரிய வித்தியாசம் இருக்கு. அது நான் உங்களுக்கு நான் பண்ணி தந்துருவேன். அதனால நீங்க அதை பத்தி பயப்படவே வேண்டாம். இது நம்ம அடுத்த ஆண்ட்ராய்டு கேமரா அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம ஸ்பீக்கர் போகலாம். முக்கியமானது ஸ்பீக்கர். அதாவது சிலவங்களாம் கேட்பாங்க எனக்கு ஸ்பீக்கர் வந்து மட்டும் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் கொடுங்க. ஏன்னா எல்லாமே நான் எடுக்கும்போது எனக்கு நான் ஒரு பட்ஜெட் போட்டு வரேன், எனக்கு இதெல்லாம் போடும்போது எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தியாகுது, எனக்கு ஏதாவது கொஞ்சம் கம்மி ரேட்டில் ஏதாவது ஸ்பீக்கர் கொடுங்கன்னு கேட்பாங்க. அதுக்காகவே நம்ம பண்ணுறோம் சோனியில் 4 inch ஸ்பீக்கர். யாருமே தர முடியாத விலையில் 450 ரூபாய்க்குலேருந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். 4 inch ஸ்பீக்கர் இது டேஷ்போர்டில் வைக்கிற மாதிரி. ஆமாம், டேஷ்போர்டில் வர்றது. சில காருக்குலாம் பார்த்தீங்கன்னா 4 inch நம்ம காருக்கு டோர்லேயே வந்து மட்டும் 4 inch ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? 450 ரூபாயிலேருந்து நம்ம கொடுத்துருக்கோம். 450லேருந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். 2 பீஸ் ஒரு பேர்னா 2 பீஸ் வரும் நமக்கு. ஒரு 4 வந்துடும் நமக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 inch. 6 inch பார்த்தீங்கன்னா எல்லாருமே 800, 900, 1000, 1500, 2000 வரைக்கும் போவாங்க. சோனியில் நம்ம 6 inch ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நம்ம 750 ரூபாயிலிருந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். 750 ரூபாயிலிருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாம் நினைப்பேன் என்னடா சோனியில் 750 ரூபாய்னா நம்ம சோனியில் ஃபர்ஸ்ட் காப்பி. அதாவது ஃபர்ஸ்ட் காப்பின்னா ரொம்ப லோவா இருக்குமே மட்டும் நினைச்சிடாதீங்க. அதாவது ஒரிஜினல் பிராண்ட்ல இருந்து நமக்கு ஒரு அதோட 75-80% நமக்கு அதுக்குண்டான நமக்கு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி நல்ல விஷயம் என்னன்னா நீங்களா அது சொல்லிட்டீங்க, இது வந்து ஓஜி கிடையாது. இல்ல நான் காப்பின்னு ஜெனியூனா சொன்னது ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா. ஓகே, இதுல அடுத்ததுங்க இதுல வாரண்டி இருக்குங்களா இதுக்கு? ஏன்னா ஆனா இது லோக்கல் இங்க யார் எடுத்தாலுமே வாரண்டி தரவே மாட்டாங்க. ஆனா மிட் டவுன் கஸ்டமருக்காக மிட் டவுன் பார்த்து வரக்கூடிய கஸ்டமருக்கு மட்டும் 3 months நான் வாரண்டி தரணும். 3 மாசம் வாரண்டி. 3 மாசம் கம்பல்சரி நான் வாரண்டி தரேன். அதாவது மத்தவங்க யாருமே வாரண்டி சுத்தமா கிடையாது, யாருமே தர மாட்டாங்க. அதாவது அவங்க கொடுக்கற ரேட்டுமே 800க்கு மேல தான் இருக்கும். வாரண்டியுமே தர மாட்டாங்க, ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. ஆனா மிட் டவுன் கஸ்டமருக்காக 3 months வாரண்டி கம்பல்சரி நாங்க தரோம். பட்ஜெட்ல யாருக்காவது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா இது கண்டிப்பா போட்டுக்கலாம். ஆனா வாரண்டி நாங்க 3 months தரோம். அதுக்கு நான் இப்ப 3 மாசம் தான் உழைக்கும் நீங்க நினைச்சிடாதீங்க. கம்பல்சரி 1 yearக்கு மேல வரும். சில கஸ்டமர் லோ வேரியன்ட்ல போட்டு போறாங்க, 3-4 வருஷம் கழிச்சு அவங்க வந்தவங்களும் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இன்னும் இந்த ஸ்பீக்கர் ஓடிட்டு இருக்கு. இதுல வந்துட்டு 1 year வாரண்டி இந்த மாதிரி இருக்கு. ஆனா 1 year வாரண்டி எல்லாம் இருக்குன்னா நம்ம 1000க்கு மேல போகும்போது எல்லா ஸ்பீக்கருக்குமே 1 year கம்பல்சரி வாரண்டி கொடுத்துடலாம். நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1200, 1400, 1600, 1800
எல்லாமே இருக்குது. பாத்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டம் டிடில இருந்து நம்ம வச்சிருக்கிறோம். இதெல்லாம் ஜென்யூன் தானுங்களா? ஏன்னா இதெல்லாம் ஓஜி டிடினா ஒரிஜினல் டிடி. சூப்பர். இதெல்லாம் அதாவது சில கஸ்டமர்ல வருவாங்க, ஆனா எனக்கு கொஞ்சம் ரேட்டை பத்தி பிரச்சனை இல்லை, எனக்கு பொருள் நல்ல பொருள் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக வச்சிருக்கிறோம் டிடி, சாம்சுங் பிராண்டு, ஆல்பைன், இந்த மாதிரி நம்ம பிராண்டட் ஐட்டம் வச்சிருக்கிறோம். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாம்சுங் பிராண்ட்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கரே பார்க்க அழகா இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல இருக்கும். ஃபினிஷிங்லாம் நல்லா இருக்கும். ஆமா. ஓகே, அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்பீக்கர் பாருங்க, பயங்கரமா இருக்கு. பாக்குறது பேட்டர்ன்லாம் என்னன்னா பயங்கரம். இப்போ பாருங்க அதி பயங்கரமா இருக்கும் சாம்சங். மொட்டத்தனமா இருக்குது. இப்போ இது பாத்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு எல்லாரும் 1 இயர் தருவாங்க, நாங்க வாரண்டி. நாங்க 16 மாசம் தரோம் இதுக்கு. சாம்சுங்க்கு மட்டும் 16 மாசம் நம்ம வாரண்டி தரோம். ஒரு வருஷத்துக்கு மேலேயே தரோம். அது போக இது மாட்டினா ஃபிட்டிங் லெவர் ஃப்ரீயா பண்ணி தரோம். ஏன்னா சாம்சங் இந்த மாதிரி நம்ம ஓன் பிராண்டா பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால நம்மனால இது பண்ண முடியும், ஓன் பிராண்டுங்கிறனால. இதுவே நம்ம ஓன் பிராண்ட் இல்லைன்னா நம்மளால ஒரு வருஷத்துக்கு மேல கம்பல்சரி கொடுக்க முடியாது. நம்ம இது ஓன் பிராண்டுங்களால 16 மாசமும் பிளஸ் ஃபிட்டிங்கும் ஃப்ரீயா பண்ணி தரோம். நம்ம சாம்சுங்ல நல்ல குவாலிட்டியா வேணும் அப்படினா தாராளமா இது போய்லாங்க, கம்பல்சரி போலாம். நம்ம பயப்படவே வேண்டாம். எஃபெக்ட்ல இருந்து எல்லாமே வேற லெவல்ல தேவையில்லை. நல்ல ப்ரூவன் பிராண்ட் தான், எல்லாம் இம்போர்ட்டட் ஐட்டம் சாம்சுங்னால. அதுவே பக்கத்துலங்க அது ப்ரொஜெக்ட் அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே, வேற பாத்தீங்கன்னா அடுத்து ஸ்பீக்கர்லயே பாத்தீங்கன்னா காம்பனன்ட். சிலவங்கள ஸ்பீக்கர்ல வந்து மட்டும் பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த காம்பனன்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்குமே ஒரு இன்பில்ட் ஆம்ப் பிளஸ் டியூட்டரோட வந்துடும். இதுல என்ன நமக்கு ஆடியோ எஃபெக்ட் அப்படின்னு அவங்க கஸ்டமர் கேட்டாங்கன்னா, நம்ம தியேட்டர்ல படம் பார்க்குறோம்னா, படம் பார்க்கும்போது நம்ம இப்படி உட்காந்து பார்க்கும்போது இங்கிருந்து நம்ம வாக்கிங் டிஸ்டன்ஸ் அப்படி நடந்து போற மாதிரி இருக்கும். இதோட சவுண்ட் நமக்கு கேட்கும் போதுமே அப்படித்தான் இருக்கும். நம்ம ஆண்ட்ராய்டில் போட்டு கேட்கும்போது சவுண்ட் இங்கிருந்து அப்படி போகும். நார்மல் எல்லா கோஎக்சல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா சவுண்டு மட்டும்தான் இருக்கும், நமக்கு அந்த வேரியன்ட் கொடுக்காது. இது பார்த்தீங்கன்னா ஆடியோ எஃபெக்ட், மியூசிக் ஒவ்வொன்றுமே செப்பரேட்டா தெளிவா தரும், நமக்கு பிரிச்சு கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 3500 ஸ்டார்டிங் நம்ம காம்பனன்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம 3500 வித் வாரண்டியோட 1 இயர் வாரண்டியோடவே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்புனா, இப்போ சப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 3000 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சப்பு எல்லாமே 3000 ஸ்டார்ட் ஆகுது. சில கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, ஆனால் எனக்கு வெளியெல்லாம் 2500 கிடைக்குது, 3 கிடைக்குது, 2800 கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. 3000 கீழே எடுக்கக்கூடிய சப்புக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க 1 இயர் வாரண்டி தரேன்னு சொல்லுவாங்க, ஆனால் 6 மந்த் கூட அதெல்லாம் தாக்கு பிடிக்காது அந்த சப்பு. ஏன்னா ரொம்ப லைஃப் கம்மியாக இருக்கும், ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க மாட்டி தாட்டி விட்டுருவாங்க. சில கடையில் சேல் முடிஞ்சோன்னா வெளியே தான் ஃபிக்ஸிங் இருக்கும், மாட்டி தாட்டி விட்டுருவாங்க. ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்காது, போனால் அவ்வளோதான், நம்ம ஒன்றும் பண்ண முடியும்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம 3000க்கு மேலே எடுக்கிறோம், 1 இயர் வாரண்டி தரோம், ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் நம்ம. அதனால எந்த கஸ்டமர் வந்தாலுமே அதை பற்றி பயப்படவே வேண்டாம். நமக்கு ஓட்டோ பட்ஸ் இருக்குது, சன்ஃபாக்ஸ் இருக்குது, நம்ம ஜேபிஎல் இருக்குது. ஜேபிஎல்ங்கும் போது நமக்கு இது ஃபர்ஸ்ட் காப்பியில் வரும். ஜேபிஎல் சப் வந்து ஜேபிஎல் ஃபர்ஸ்ட் காப்பியில் வரும். பார்த்தீங்கன்னா 8 இன்ச் சப் இருக்குது, 10 இன்ச் சப் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இது வருங்க 12 இன்ச் ஒரிஜினல் ஜேபிஎல் சப். ஒரிஜினல் இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 12 இன்ச். மற்ற எல்லா சப்புமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட் ஆம்போட வந்துடும். ஆனால் இது பிராண்டட் ஐட்டங்கிறனால ஆம்ப் மட்டும் நம்ம தனியாக ஃபிக்ஸிங் பண்ணுற மாதிரி இருக்கும். சமத்தரமா இருக்கு பொருள், வேற லெவல்ல இருக்கும். நான் எஃபெக்ட் எல்லாம் கேட்டீங்கன்னு அவ்வளவுதான். ஆடியோ எஃபெக்ட் அந்த நம்ம ஆம்ப் தனியா போட்டு மாற்றறனால ஆடியோ எஃபெக்ட் பக்காவா இருக்கும். ஏன்னா ஒரிஜினல் ஜேபிஎல்ங்கறனால ஆடியோ எஃபெக்ட்டை பத்தி நம்ம பயப்படவே வேண்டாம். இப்போ நார்மலா ஒரு சின்னதா மினி ஸ்பீக்கரே வாங்குறோம், ஜேபிஎல் பிராண்டில் இருக்கும், நம்ம 8000 மேல போகுது பாத்தீங்களா. அது அப்போ அதுவே அந்த அளவுக்கு ரேட்டு வருது, நமக்கு எது வருது பாத்தீங்கன்னா. இதுல அதை விட நமக்கு எஃபெக்ட் இருக்கும். ஜேபிஎல்ங்கறனால பிராண்டடுங்கறனால பயப்படவே வேணாம் ஆடியோ எஃபெக்ட்டுக்கு. என்ன இவ்வளோ பெரிய பேஸ் டியூப் அப்படின்றப்ப நமக்கு வந்துட்டு ஒரு செடான் காரோ இல்லை பெரிய சைஸ் எஸ்யூவி வெஹிக்கிள் இந்த மாதிரி இருந்தால் வைக்கிறதுக்கு இடம் வசதியாக இருக்கும். கொஞ்சம் காம்பேக்டான வண்டியாக இருந்ததுன்னா அதுக்கு அந்த மாதிரி காம்பேக்டான வண்டியாக இருந்தால் நம்ம 8 இன்ச்சில் பார்த்துக்கலாம். 8 இன்ச்சில் அதுக்கேற்ற மாதிரி நல்ல பிராண்டடும் இருக்குமா, நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அண்டர் சீட் சப் ஊஃபரும் இருக்கணும். அந்த மாதிரி பேஸ் டியூப் வந்துட்டு பெருசாக இருக்கிற வண்டிக்கு அதை வச்சுக்கலாம். ஒரு வண்டி காம்பேக்டாக இருக்கும், சின்ன வண்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈயானுக்கெல்லாம் வைக்கவே முடியாது. ஆமாண்ணா, இப்போ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் சீட் சப் இருக்குண்ணா, சீட்டு கட்டியில் வைக்கிறது. ஆமாண்ணா, சீட்டு கட்டியில் வைக்கிறது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆடியோ எஃபெக்ட் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும். இது மெட்டல் பாடி. ஓ, மெட்டல் பாடி. இது மெட்டல் பாடி. ஓகே, இதுமே 1 இயர் பீஸ் வாரண்டி இருக்கு. நல்லா ஹெவியா தான் இருக்கு. ஹெவியா இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஃபைபர் பாடி. அங்க ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இது ஃபைபர் பாடி. இதுவுமே உங்களுக்கு ஆடியோ எஃபெக்ட்லாம் சூப்பரா இருக்கும். சப்பெல்லாம் பார்த்தா சப்பு முடிச்சுன்னா அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பார்த்தலாம். இப்போ மேக்ஸிமம் எல்லா கார்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 1500 நம்ம ஹெட்லைட் நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. அதாவது H4 1500 நம்ம ஸ்டார்ட் பண்றோம். 1500 அதான் ஒரு பேர் 2 லைட் 80 வாட்ஸ்ல இருந்து இருக்குது. நம்ம ஸ்டார்டிங் 80 வாட்ஸ்ல இருந்து இருக்குது. அப்படி பாத்தீங்கன்னா நம்ம பார் லைட் இதுல 80 வாட்ஸ் இருக்கு, 100 வாட்ஸ் இருக்கு, 150 வாட்ஸ் அப்படினு. ஆமாண்ணா.
ஏன்னா நம்ம வாட்ஸ் ஒவ்வொரு ஜாஸ்தி ஒவ்வொரு இருக்கு. அதாவது 150 இருக்குது, 180 இருக்குது, 240 இருக்குது வாட்ஸ். ஒவ்வொரு வாட்ஸ் ஏறும்போது அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் காஸ்ட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அவ்வளோ 1500 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. இப்போ 7M பார்த்தீங்கன்னா 2200 இருக்குது, G7 பார்த்தீங்கன்னா 3500 இருக்குது. வாட்ஸ் ஜாஸ்தியாக அமௌண்ட் கொஞ்சம் வேரியபிள் ஆகும், அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாதுன்னா. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா வேல்டெக்ல ட்ரிபிள் கலர் வர்றது இருக்கும், ஒயிட்டு, வார்ம் ஒயிட்டு, எல்லோ. அது பார்த்தீங்கன்னா நம்ம 5500 நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டில் பார்த்தீங்கன்னா டிஆர்எல் லைட்டு, கிரில் லைட்டு. ஓகே, இந்த கிரில்லுக்குள்ள செட் பண்றது. ஆமாண்ணா, கிரில்லுக்குள்ள செட் பண்றது. நிறைய காருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்லிலாம் சூப்பராக செட் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி 4 வருதுங்களா? ஆமாண்ணா, 4 வரும் பீஸ். ஓகே, சூப்பர். அது அதோட ஒயரிங் கிட்டு கம்ப்ளீட் வந்துருது, எல்லாமே வந்துருங்கண்ணா. பானட்டுக்கு வைக்கிறது. ஆமாண்ணா, பானட்டோட லைட் இது. முன்னாடி ஃபுல் லென்த்துக்கு வருது அப்படியே எல்இடி. ஆமாண்ணா, ஃபுல் லென்த்துக்கு வந்துரும் எல்இடி. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஆமா, ஏன்னா டாப் எண்டுக்கு மட்டும் தான் அது வரும். ஆமாண்ணா, டாப் எண்டுக்கு மட்டும் தான் வரும், பேசிக் வராது. இதுங்க இதான நம்ம டிஆர்எல் லைட், ஹெட்லைட்டுக்குள்ள வருது. ஆமாண்ணா, ஹெட்லைட்டுக்குள்ள வருது. ஓகே, சோ எந்த வண்டிக்கு வேணாலும் வச்சுக்கலாம், எந்த வண்டிக்கு வேணா நம்ம பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரிஃப்ளெக்டர். ஓகே, இது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் தான் ஒட்டுவாங்க ரிஃப்ளெக்டருக்கு. அதாவது வண்டில வந்துட்டு வெறும் ரிஃப்ளெக்டர் மட்டும் தான் இருக்கும், ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் தான் வரும், லைட்ஸ் இருக்காது. இது பாத்தீங்கன்னா நமக்கு மூவிங் லைட்டோட வந்துரும், அந்த மேட்ரிக்ஸ் லைட் மாதிரி வரும். ஆமா, கண்டிப்பா. இதுவும் வந்து எல்லா வண்டிக்கும் கிடைக்கும். இது வண்டிக்குமே எல்லா வண்டிக்குமே கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபாக்னா யுனிவர்சல் ஃபாக் லைட். இது பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் எல்லா காருமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிங் லைட். ஆமாண்ணா, ரிங் லைட். நம்ம ரிங்கு தனியாக எரியும், இது தனியாக எரியும், ப்ரொஜெக்டர் தனியாக. ஆமாண்ணா, வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட்டில் இது ஒரு வெரைட்டி, இது ரெகுலராக கிடைக்குது. ஆமாண்ணா, இதெல்லாம் ரெகுலராக மேக்ஸிமம் எல்லா காருக்குமே போடுற மாதிரி இருக்கும். இது நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாக்லேயே ஹெவி, நிறைய பேர் கேட்குறது வெளிச்சத்துக்கு ஃபாக் போடுறாங்க. ஹெட்லைட் போட்டுமே எனக்கு நான் ஹில் ஸ்டேஷன் ஜாஸ்தி போவேன், எனக்கு நிறைய இது வேணும், வெளிச்சம் ஜாஸ்தியாகனு கேட்குறது. இந்த ப்ரொவிஷன் நல்லா பிரைட் இருக்கணும், வேற லெவலில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஃபாகில் இதெல்லாம் விட ஹெவி ஐட்டம். சில வெளிச்சமெல்லாம் போட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு 300-400 மீட்டருக்கு வரைக்கும் நமக்கு பளிச்சுன்னு தெரியும். பார்த்தீங்களா சில வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஃபாக் இது. இந்த ஃபாக் பார்த்தீங்கன்னா நம்ம 6800 நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸ்டார்டிங். இது வந்து ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப். அந்த லென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சரியான த்ரோ இருக்கும் நமக்கு. பிரைஸ் எவ்வளவு சொன்னீங்க? 6800 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா நமக்கு 1 இயர் ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோ நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இதுல எனக்கு கொஞ்சம் நல்ல பிராண்டடான ஐட்டம் வேணும் அப்படின்னு கேட்டா நம்ம இம்போர்ட் ஐட்டம் சான்ஸ்வில நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இது நம்ம 2 இயர் வாரண்டி பண்ணிட்டு இருக்கோம். ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப் 2 இயர் வாரண்டி இருக்குற ஹையஸ்ட் இதுதான் நினைக்கிறேன். ஆமா, இதுலயுமே ட்ரிபிள் கலர், அதுவும் ட்ரிபிள் கலர், இதுவும் ட்ரிபிள் கலர். 6800 ட்ரிபிள் கலர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது 2 இயர்ஸ் வந்துட்டு வாரண்டி கொடுத்துடலாம். இது 2 இயர்ஸ், இது 2 இயர்ஸ் சான்ஸ்வி 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருவோம். ப்ரொவிஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு 1 இயர் வாரண்டி. 1 இயர் வாரண்டி. ஸோ இப்போ இந்த ஃபாக் லேம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம வண்டிக்கு மாட்டிக்க முடியுமா அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து எல்லா வண்டிக்கும் மாட்டிக்க முடியும். ஆனால் மேக்ஸிமம் ஒரு 90-95% வரைக்கும் வந்து எல்லா வண்டிக்குமே மாட்டிக்கலாம். ஒரு டம்மி போட்டு சில வண்டிகள் ஆப்ஷன் இருக்காது, அந்த காருக்கு உண்டான ஒரு டம்மி செப்பரேட்டா வாங்குற மாதிரி இருக்கும், அதை வாங்கி கூட நம்ம மாட்டிக்கலாம். அதுவும் போட்டுமே மாட்ட முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கிரில் லைட் இது நம்ம போட்டுக்கலாம். இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே ட்ரிபிள் கலர் பிளஸ் நம்ம போலீஸ் லைட்டோட சேர்ந்து வரும். எல்லோ, ஒயிட்டு, பயங்கரமா இருக்குதப்பா, வார்ம் ஒயிட்டு, நேராவே பார்க்க முடியும். ஆமா, பிளிங்க் ஆகுறது. அதுப்போ பார்த்தீங்கன்னா இது வரும் போலீஸ் லைட்டு. சரியான பவருங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இது டே டைம் கரெக்டாக ஈவினிங்ல தான் பார்த்துட்டு இருக்கோம், வெளிச்சமாக தான் இருக்குது. டே டைம்ல இந்த அளவுக்கு சரியான பவர் இருக்கு அப்படின்னு நைட்லலாம் சொல்லவே தேவையில்லை. இதுலேயே போலீஸ் லைட் வர மாதிரி ரெட் அண்ட் ப்ளூவில் வந்துட்டு ஃபிளிக்கர் ஆகுது. இது எப்படி நம்ம மாற்றிக்கிறது, எப்படி மாற்றிக்கலாம்? ஆனால் இது நம்ம ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சு ஆன் ஆஃப் பண்ணிட்டா நமக்கு இது கலர் சேஞ்ச் ஆகிக்கணும், அவ்வளோதான். சரியான பவர் இது. நைட் டைம்லாம் பார்க்குறப்பனா பயங்கரமாக இருக்கும். அதாவது சிலவங்க எனக்கு ப்ரொஜெக்ட் அவ்வளோ காசு கொடுத்து எனக்கு மாட்ட முடியலங்கிறவங்க இதில் ஒரு 2 லைட் மாட்டினா போதும், பட்ஜெட்லேயே முடிஞ்ச மாதிரி, பட்ஜெட்குள்ளேயே முடிஞ்ச மாதிரி இருக்கும். ப்ரொஜெக்டரோட அது பக்கமே போக வேண்டாம், லோ பட்ஜெட்ல இது நம்ம பண்ணிட்டு போய்க்கலாம். என்ன பயங்கரமா இருக்குது. இது நம்ம பார் லைட்னா இதுலயும் போலீஸ் லைட் இருக்கு. ஆமா, இதுலயும் போலீஸ் லைட் வரும். ஒயிட் இருக்கு, வார்ம் ஒயிட் இருக்குங்களா? இல்ல, ஒயிட் போலீஸ் லைட் தான் வரும். ஒயிட்லயே ஃபிளிக்கர் ஆகுது, கண்டினியூஸா இது மாதிரி இருக்குது. ஆமா, சரியான த்ரோ இருக்கு. நேரா பார்க்க முடியல, கண்ணுல நேரா பார்க்கவே முடியாது, நமக்கே கண்ணு கூசும். பகல்லையே நம்ம கண்ணு கூசுது. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஆர் பார்த்துடலாம். டிவிஆர் பற்றி சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே தெரியும். நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் கேமரா வருது, ரெக்கார்டிங் ஆப்ஷனோட கேட்கறது அவசியமான ஒன்று. இப்போ இது பார்த்தீங்கன்னா 2500 நமக்கு ஸ்டார்டிங் வருது, ஸ்டார்டிங் பட்ஜெட். ஆட்டோபட்ஸ் பிராண்டில். அதே ஆட்டோபட்ஸ் பிராண்டில் பார்த்தீங்கன்னா
மிரரோட ஃபுல் சைஸ் வர்ற மிரர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் சைஸ் வர்றது. இது பாத்தீங்கன்னா 3500 வருது. இது நம்ம கடையில சரியான ஹிட் கொடுத்த பொருள் இது. ஆமா இல்லையா, நிறைய பேர் வாங்குனாங்க. நிறைய பேர் வாங்குனாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது ஆஃப் டிஸ்ப்ளே, இது ஃபுல் டிஸ்ப்ளே. ஸ்கிரீன் ஃபுல்லாவே இருக்குங்களா? ஸ்கிரீன் ஃபுல்லாவே இருக்கும். இது பாத்தீங்கன்னா அதே ஓட்டோபட்ஸ் பிராண்ட்ல 6500 வரும் நமக்கு. இது மிரர் ஃபுல்லாவே தெரியும். மிரர் ஃபுல்லாவே தெரியும். ஓகே ஓகே, ரைட் ரைட் ரைட். சரிங்க, வந்ததுலேருந்து எனக்கு முக்கியமான கேட்டுன்னு நினச்சிட்டே இருந்தேன். சொல்லுங்கண்ணா. மேலே வந்து ஒரு பாக்ஸ் நல்லா தகதகன்னு இருக்குது, அது என்னது? ஆனால் இதுதான் நம்ம ஆம்பியன் லைட்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கம்பெனியோட வர மாதிரி டாப் எண்டில் மட்டும்தான் வரும். லோவர் எண்டில், மிடில், அதில் எதுலையுமே வராது இந்த ஆம்பியன் லைட்டு. அதாவது டேஷ்போர்டு, நம்ம அந்த டோர் பேடு அதுல வர்றது. மேக்ஸிமம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமோட்ல கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் வரும். ஆனால் இது நம்ம வாய்ஸ் கண்ட்ரோலோட வந்துடும். நமக்கு நம்ம இப்போ ஒரு சாங் போட்டோம்னா அந்த சாங்குக்கு ஏற்ற எஃபெக்ட்ல இந்த ஆம்பியன் லைட்ல நமக்கு வந்து மட்டும் பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். கார் ஃபுல்லா சூப்பரா இருக்கும் நமக்கு இது போட்டால. இது பொறுத்த வரைக்கும் யூனிவர்சல் தான் நினைக்கிறேன். ஏன்னா இது யூனிவர்சல் தானே. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 90% எல்லா காருக்குமே நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ஏர் பொறுத்த வரைக்கும் காம்போ ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துருப்போம். ஆமாண்ணா, ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, காம்போ ஆஃபர்ஸ்லாம் இப்போ இருக்குங்களா? ஆஃபர்ஸ் தான் இப்போ நேரம் பார்த்தீங்களா? ஆமாம், அடுத்து உங்களுக்காகவே வேற லெவலில் ஒரு காம்போ ஆஃபர் இறக்கி இருக்கிறோம். அதுதான் நம்ம 5 சீட்டருக்கு உண்டான காம்போ. இன்னும் இருக்கு இதெல்லாம். காம்போல வேற லெவலில் நம்ம இறக்கி இருக்கிறோம் பாருங்க. இந்த பட்ஜெட்ல நம்ம கொடுக்குற காம்போல இங்க லோக்கல்ல மறுபடியும் ஒன்ஸ் மோர் யாரும் தர முடியாத விலையில நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இது எந்த வண்டிக்கு? ஏன்னா 5 சீட் இருக்கும். 5 சீட் எல்லா வண்டிக்குமே மேக்ஸிமம் பண்ணிக்கலாம். 5 சீட் வண்டிக்கு எல்லா 5 சீட் வண்டிக்குமே இது நம்ம இந்த காம்போ பண்ணிக்கலாம். இந்த காம்போல பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃப்ரேமு, 2 பேர் ஸ்பீக்கரு, HD கேமரா, ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, சன் ஃபிலிமு, சீட் கவரு, ஸ்டியரிங் கிப்பு, சோலாரு, சார்ஜரு, ஹார்னு, டோர் வைசர், டோர் கார்டு, பர்ஃப்யூமு, டாப் லைட்டு இதெல்லாம் சேர்த்து இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட சேர்த்தியே நம்ம 25,500 பண்ணுறோம். இதில் நீங்கள் கேட்பீங்க, ஆனால் 25,500 பண்ணுறீங்கல்ல, மெயினான விஷயமே லக்கேஜ் கேரியரும் ரியர் பம்பரும் இந்த காம்போ ஆஃபருக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறோம். இத்தனை பொருள் வந்து 25,500 கொடுத்துட்ருக்குறோம். அது போக நம்ம லக்கேஜ் கேரியரும் ரியர் பம்பரும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆப்ஷன் வந்து மட்டும் மேக்ஸிமம் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா டீபோர்டு கஸ்டமருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், லக்கேஜ் கேரியர் ரியர் பம்பர் வந்து மட்டும் டீபோர்டு கஸ்டமருக்கு தான் மெயின். மேக்ஸிமம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டீபோர்டு கஸ்டமருக்காகவே தான் ஆஃபர் போட்டுட்டு இருப்போம். நம்ம இதுதான் பண்ணலாம், இதுவே ஒரு 25,500 கொடுக்கலாம்னு நினைச்சோம். அப்பதான் சொன்னாங்க நமக்கு டீபோர்டு கஸ்டமர் ஜாஸ்தி வரனால அவங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணுமே சொல்லி பண்ணதுதான் நம்ம லக்கேஜ் கேரியரும் ரியர் பம்பரும். இப்போ ஓன் யூஸ் வெஹிக்கிளுக்கு வந்துட்டு சப்போஸ் லக்கேஜ் கேரியர் தேவைப்படாது அப்படின்றாங்கன்னா ஓன் யூஸ் வண்டிக்கு லக்கேஜ் கேரியர் தேவைப்படாதுன்னு சொல்றாங்க. மேக்ஸிமம் ரியர் பம்பர் தேவைப்படும். ரியர் பம்பர் வேணும்னா மாட்டி கொடுத்துடலாம், இல்லைன்னா இதோட அமௌண்ட் வந்து மட்டும் அவங்களுக்கு நம்ம ரீஃபண்ட் பண்ணிடலாம். இந்த லக்கேஜ் கேரியரோட அமௌண்ட்டும் ரியர் பம்பரோட அவங்களுக்கு ஃபண்டா கொடுத்துடலாம். இல்ல அந்த அதுக்குண்டான அமௌண்ட்ல கொஞ்சம் நான் வேற ஏதாவது பொருள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நிறைய கஸ்டமர் அமௌண்டா பார்த்தாங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. அப்படியும் பண்ணிக்கலாம், இல்ல பொருள் நம்ம பண்ணிக்கலாம். நல்லது. ஓகே, வேற காம்போ. அடுத்த காம்போ பாத்தீங்கன்னா ஈகோக்கு. நம்ம என்னைக்கு வீடியோ போட்டாலுமே ஈகோவோட காம்போ இல்லாம நம்ம வீடியோ போடவே மாட்டோம். இந்த தடவை நம்ம ஈகோக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய காம்போ என்னன்னு பாத்தீங்கன்னா 2+1 சீட்டு, அதுக்கு லக்கேஜ் கேரியரு, சைடு ஸ்டெப்பு, பேக் பம்பரு, ஃபிட்டிங் லேபரு இதெல்லாம் சேர்த்து 25,000 வருது. அது கூட நம்ம ஆண்ட்ராய்டு ஃப்ரீயாக கொடுக்குறோம். இந்த 5 பொருள் 25,000 வருது. 25,000 வருது. இதுக்கு நான் 25,000 இந்த 5 பொருள் கம்மி தான் காம்போ ஆஃபர்ல. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு ஆண்ட்ராய்டு ஃப்ரீயாக கொடுக்குறோம். இப்போ சிலவங்க கேட்பாங்க, ஆனால் 2+1 சீட்டு போட்டிருக்கிறீங்க, நார்மல் தர்மோகோல் சீட்டு தானே கேட்பாங்க. இதுதான் மெயின். நீங்கள் வாங்க, இப்போ 2+1 சீட்னால தர்மோகோல் சீட்டு தான் சொல்லுவாங்க. நம்ம தர்மோகோல் சீட் இல்லாமல் நம்ம மோல்டிங் சீட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஈகோ ஸ்போர்ட்டோட சீட்னா 2+1 மோல்டிங் சீட்டு எல்லாருமே தர்மோகோல் சீட்டு தான் தருவாங்க. ஈகோ தானே, ஈகோ ஸ்போர்ட் கிடையாது இல்லை. ஆனால் இது ஈகோ ஸ்போர்ட்டோட சீட்டு. நம்ம ஈகோ ஸ்போர்ட்டோட சீட்டு ஈகோக்கு ஃபிக்ஸ் பண்ணி தரோம். என்னடா சொல்றீங்க? ஆனா நிஜமானா இது, அதாவது அதான் நான் சொல்றேன், உங்களுக்கு எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு. நிறைய கஸ்டமருக்கு தெரியாது, ரேட்டு ஜாஸ்தி கொடுத்து தர்மாகோல் சீட் மாட்டிட்டு போறாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே சங்கடமா இருக்கு. அது நம்ம வேற கடையில் போய் நம்ம அவங்களை கூப்பிட முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அதே ரேட்டுக்கு நம்ம மோல்டிங் சீட் பண்ணி தந்துட்டு இருக்கிறோம். இந்த சீட் வந்து ஆக்சுவலா ஈகோ ஸ்போர்ட் தானுங்களா? ஈகோ ஸ்போர்ட்டோட சீட் தான் இது 2+1. நம்ம இதை நம்ம ஹோல்ட் பண்ணி மட்டும் ஏறிக்கலாம். அந்த மாதிரி ஹெட்ரெஸ்ட்லாம் தனியாக வரும். தர்மாகோலத்தில் பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட் உங்களுக்கு இன்க்ளூடிங்காக வரும். இப்போ நம்ம அந்த ஈகோ ஸ்போர்ட்டோட சீட் இருக்கு பார்த்தீங்களா, அது செப்பரேட்டாக ஒரு ஈகோ காருக்கு மாற்றதா இருந்தால் அந்த ஒரு சீட்டு மட்டும் மாற்றதா இருந்தாலும் 16,000 18,000 கம்பல்சரி ஆகும் அந்த மோல்டிங் சீட்டு. தர்மோகோல் சீட்னா கொஞ்சம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 சம்திங் என்னமோ தான் நான் கம்மியாக வரும். தர்மோகோல் சீட்டு நிறைய பேருக்கு தெரியாது.
தர்மோகோல் சீட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு ஒரு இதே கம்ஃபர்ட்டே இருக்காது. சூடு வந்துடும். சூடு வந்துடும். ரொம்ப ப்ராப்ளம். ஸ்டார்டிங் போடும்போது தெரியாது, போக 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 நமக்கு இஷ்யூஸ் ஜாஸ்தி வரும். ஆனா இது மோல்டிங் சீட்டே இருக்கு பாத்தீங்களா, நம்ம கம்மி ரேட்டுக்கு பண்ணி தந்துட்டு இருக்கிறோம். அதான் 2+1 சீட், நம்ம மோல்டிங் சீட் இருக்கு பாத்தீங்களா, இப்ப காமிச்ச ஈகோ ஸ்போர்ட்டோட 2+1 மோல்டிங் சீட்டும் பிளஸ் லக்கேஜ் கேரியர், ஈகோவோட லக்கேஜ் கேரியர், சைடு ஸ்டெப்பு, பேக் பம்பரு, இது ஃபிட்டிங் இன்க்ளூடிங்கோட சேர்த்து நமக்கு 25,000 ரூபா. இதுல நமக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆஃபர் என்ன பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃப்ரீயா கொடுக்குறோம். அதான் ஆச்சரியமா இருக்குது. இப்போ 5 பொருள் சேர்த்து ஆல்ரெடி காம்போல தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது போக ஆண்ட்ராய்டும் ஒன்று ஃப்ரீயா கொடுத்துருவோம். இது ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கடை ஆரம்பிச்ச நாளையில இருந்து இப்போ வரைக்குமே நம்மகிட்ட அதிகமா வரக்கூடிய கஸ்டமர் ஈகோ கஸ்டமர் தானே. நம்ம ஈகோ கஸ்டமருக்காகவே ஸ்பெஷலா பண்ணதுதான் இந்த ஆஃபர். கண்டிப்பா ஈகோ கஸ்டமர் யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஈகோ ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது ஈகோ வச்சிருக்கீங்கன்னா நேரா கிளம்பி ஏர் வந்துருங்க, அதுதான் பரவாயில்ல. ஆமா, ஏன்னா எங்க போனாலும் எங்க போனாலும் உங்களுக்கு தர்மாகோல் சீட் தான் போடுவாங்க. நம்ம உங்களுக்கு ஸ்பெஷலா மோல்டிங் சீட்டே பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி தெர்மோகோல் சீட் போட்டோம் அப்படின்னா முக்கியமா குழி எல்லாம் விழுவும் அதிகமா. ஆமாண்ணா, ஒரு நமக்கு ஒரு 6 மந்த்துக்கு மேல அதோட இதேவே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்டா போட்டோங்கிற அளவுக்கு ஃபீல் வந்துடும். இந்த லோக்கல்லனா மறுபடியும் ஒன்ஸ் மோர் தான், இந்த லோக்கல்ல யாருமே இது பண்ணவே மாட்டாங்க. அதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நம்ம சேனலை இதுல நாங்க பின் பண்றோம், நம்ம சேனலுக்குள்ள போய் நீங்க பாருங்க. நிறைய ஈகோட வீடியோ தான் மேக்ஸிமம் போட்டிருப்போம். அந்த எல்லா ஈகோட வீடியோலையுமே போய் பாருங்க. நமக்கு அந்த வெல்டிங் வைக்கிற ஒர்க் ஷாப்ல போய் நின்று அவங்க எப்படி வெல்டிங் வைக்கிறாங்க, எந்த இடத்துல வைக்கிறாங்க, என்ன அலைன்மெண்ட் மெஷர்மெண்ட் பக்காவா எல்லாமே நம்ம அதில் நோட் பண்ணி வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். கம்பல்சரி அந்த வீடியோவில் செக் பண்ணிட்டு நம்மளோட ஏஆர் சீட் கவருக்கு நீங்கள் ஈகோ வண்டி எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஆஃபர் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து ஆண்ட்ராய்ட்லேருந்து மார்க்கெட்டில் இந்த மாதிரி காம்போ ஆஃபர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பயங்கரமாக அடி சொல்கிறீங்க. மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் ஓப்பனாக கேட்டுக்கோங்க, ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க. இது எப்படி முடியுது? அதில் உங்களால் மட்டும் எவ்வளோ கம்மியாக முடியுது அப்படின்னு கேள்வி. இப்போ உங்கள்கிட்ட வீடியோ பேசுறதுனால வெள்ளை சட்டை போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கிறேன். வேலைன்னு வந்துட்டா இந்த சட்டையை கழட்டிட்டு ஒர்க்கிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்மளும் களத்தில் இறங்கி வேலை செய்கிறனால மட்டும்தான் நம்மளால் இவ்வளோ பொருட்களை இவ்வளோ லோ பட்ஜெட்டில் கொடுக்க முடியுது. இங்கே முதலாளி தொழிலாளிங்கிற தனித்தனி யாருமே கிடையாதுண்ணா. வேலைன்னு வந்துட்டா முதலாளியும் தொழிலாளி களத்தில் இறங்கி ஒன்றா வேலை செய்வோம். அதனால மட்டும்தான் நாங்கள் கஸ்டமருக்கு இவ்வளோ தூரம் எல்லாமே பண்ண முடியுது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார்லேயே இவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கிறவங்க கார் எடுப்பாங்க, போவாங்க, வருவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு நடுத்தர வர்க்கமுள்ள ஒரு மனிதனுமே கார் எடுக்கணுங்கிற ஒரு ஆசையில் கஷ்டப்பட்டு காசு ஏற்றி ஒரு செகண்ட்ஸ் காரோ ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு புது காரோ எடுக்கிறாங்க இஎம்ஐல. ஆமாம், மாதம் மாதம் அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரியான ஆட்களுக்காக மெயினாக தான் நம்ம இது போடுறோம். ஏன்னா ஒரு சின்ன பொருள் எடுத்தாலும் ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் 10,000 20,000 வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்காக கொண்டு வந்து இந்த காம்போ எல்லாமே ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு நடுத்தர வர்க்க மக்களுக்குமே இது போய் சேரணும், எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்காக தான் நம்ம மேக்ஸிமம் இந்த காம்போ ஆஃபரே நம்ம கொண்டு வரோம். அதனால பிரைஸ் இந்த அளவுக்கு பிரைஸ் கம்மியா நம்மள தரோம். என்ன இவ்வளவு எங்க போனீங்க பிரதர்? இதான் கொஞ்சம் வேலையா இருந்து அதனால இப்போ முடிச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம பிரதர் ஆல்ரெடி எல்லாமே காம்போ எல்லாமே நம்ம பிரதர் எல்லாமே காமிச்சிருப்பாரு, தட்டி வீசிருப்பாரு. அது போகவும் இன்னி நம்ம ஈகோக்குன்னு பார்த்தீங்கன்னா காம்போ இதெல்லாம் ஆஃபர் இல்லாமல் ஈகோக்கு நம்ம பெட்டு சீட்லேருந்து எல்லாமே மோல்டிங் சீட்லேருந்து சீட்டில் எல்லா ஒர்க்குமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆம்ரெஸ்ட் ஒர்க்கு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். அது இது பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட் இல்லாத வண்டிக்கு ஆம்ரெஸ்ட் மாட்டுறதுக்கு நமக்கு ஆமாம், இது வந்து மோல்டு ஒட்டி கவர் போட்டே கொடுத்துருவோம் ஆம்ரெஸ்ட் இல்லாத வண்டிக்கு. இந்த ஆம்ரெஸ்ட்டுங்க இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சீட்டு. எக்ஸ்ட்ரா சீட்டா? இது எக்ஸ்ட்ரா வந்து மட்டும் ஈகோ ஆம்ரெஸ்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, சென்டர்ல வருது. பக்கெட் சீட்டுக்கு சென்டர்ல வருது. இப்படி தூக்கி விட்டா சீட்டா உட்காந்துக்கும். கேப்டன் சீட்டுக்கு நடுவுல வைக்கிறது. ஆமா, கேப்டன் சீட்டுக்கு நடுவுல வைக்கிறது. ஓகே. அதுவா பாத்தீங்கன்னா மேட், நம்மள்ட்ட மேட் எல்லாம் பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட் இருக்கு, கட் மேட் இருக்கு. கட் மேட் 650 ரூபா இருக்கு. நூடுல்ஸ் மேட் கட் மேட் பாத்தீங்கன்னா எல்லா கலர்லயும் இருக்கு. பீச், பிளாக் அண்ட் கிரே. அந்த திக்னஸ் எல்லாம் நல்லாவே இருக்கும். ஆமா, நல்லாவே இருக்கும். வெறும் 1200 தான். கோடி மேட்டு பார்த்தீங்கன்னா 1500 இருக்கு. பீச் கலர், பிளாக் எல்லாமே இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா 70 மேட்டு. இதெல்லாம் யூனிவர்சல் தானங்க? யூனிவர்சல் 70. இது பார்த்தீங்கன்னா 2200 ரூபா. இதுலேயே ஒரிஜினல் 70 வேணாலும் ஒரிஜினல் 70 இருக்கு. 6500 ரூபா வரும். 5 சீட் இருக்கு. ஓகே. அது போக பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட்டு நீங்கள் கேட்டீங்க. ஃபுல் மேட்டு மேக்ஸிமம் மெயினாக நம்ம இது ஃபீல்டுக்குள்ள 16 வருஷம் மேட்டு தான் போட்டுருக்கோம். ஃபுல் மேட்டு வண்டி எடுத்தாலுமே போட வேண்டிய மெயினான அவசியம் தான். ஷோரூம்லேருந்து வெளியே வரும்போது துரத்தி விட்டுருவாங்க, இதை போட்டு சொல்லிவிடுவாங்க. ஏன்னா தண்ணி கிண்ணி எது பட்டாலும் உள்ளே போகாது, துரு பிடிக்காது. வாமிட்டு கீமிட்டு பார்த்தாலுமே நம்ம ஈஸியாக தொடச்சி க்ளீன் பண்ணுறது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு கண்டிப்பாக மஸ்ட் இது போட்டே ஆகணும். இது போட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய்க்கு நம்ம போட்டிருந்தோம் நம்ம சேனல்லேயே. வெறும் சின்ன வண்டிக்கு வெறும் 1600 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். மிட் ஒன் சேனல் பட்டு வரவங்க. சின்ன வண்டி நீங்கள் சொல்கிறது எப்படி? சாண்ட்ரோ, 5 சீட்டு சாண்ட்ரோ
சாண்ட்ரோ ஸ்விஃப்ட் இந்த மாதிரி வந்தீங்கன்னா 1600 நம்ம ஃபுல் மேட் போட்டு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வண்டியோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி அது மாறும். மிட் டவுன் சேனலில் பார்த்து வரவங்களுக்கு 1600 பண்ணி கொடுத்துடலாம். ரைட். சேனல் நேம் மறக்காம சொல்லணும். சேனல் நேம் மறக்காம சொல்லிட்டு வந்தாங்கன்னா 1600 கொடுத்துடலாம். அதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சன் ஃபிலிமு கூலிங் ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. இதிலே சில்வர் ஷேட் இருக்குது. கூலிங் ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா 1700 தான். 5 சீட் இருக்குது. நம்ம மிட் டவுன் சேனல் பார்த்து வரவங்களுக்கு. ஓகே. ஃப்ரண்ட் ஃபிலிம் இருக்குது, 5 சீட் இருக்குது, செடான் கார் இருக்குது, எல்லாத்துக்கும். இது வந்து ஃப்ரண்ட் ஃபிலிம்ங்களா? இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்குன்னு ஒட்டுற ஃபிலிம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டி. இது பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வண்டிக்கு ஒட்டியிருக்கேன் நான். ஹை ஸ்கூலு நமக்கு ஒட்டின கஸ்டமர் இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணி ஒரு 1000 வண்டிக்கு நம்ம ஒட்டியிருக்கோம். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்கு ஹை ஸ்கூல். இதுக்கு மேலே இன்னொன்று வந்திருக்கு, அது இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா 3M நம்மக்கிட்ட கேட்பாங்க. நம்மள்ட்ட 3M பார்த்தீங்கன்னா 3M ஃபிலிம் இருக்குது. CR70, SP70 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு ஓட்டுறது. ஓகே. 3M பிராண்ட் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். CR70 3M பிராண்டான பிராண்டில் இருக்குது நம்மகிட்ட. ஓகே. அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்ரெஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம செஞ்சு கொடுப்போம். நம்ம வந்து மட்டும் இந்த வேலை அந்த வேலை முடியாது, குடைச்சல் வேலை அப்படின்னு சொன்னால் வண்டியை துரத்தி விட மாட்டோம். எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம சீட் கவர்லேருந்து சீட்லேருந்து பெட்டு சீட்டு A to Z சீட்டோட ஒர்க்லேருந்து எல்லாமே நம்ம செஞ்சு கொடுப்போம். உள்ள வர ஃப்ரேம். ஆமாம். இது வந்து வெல்டிங் அடித்து இது பார்த்தீங்கன்னா இப்படி மடக்கி ஏறுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது வெல்டிங் வச்சுருவோம். ஓகே. சீட்டில் அது வெல்டிங் வச்சுருவோம். ஓகே. இது வந்து மாதிரி இப்படி இருக்கும். இது வந்து மோல்டெல்லாம் ஒட்டி மேலே கவர் நீட்டாக பக்காவாக போட்டு கொடுத்துருவோம். இந்த பிளாஸ்டிக்கோட இதுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். பிளாஸ்டிக் வேணால் பிளாஸ்டிக் ஆம்ரெஸ்ட்டும் நம்மகிட்ட இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஆம்ரெஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் டைப்போட வரும் நமக்கு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓய் மாதிரி இருக்குது. அப்படியே ஓய் மாதிரி அப்படியே இருக்கும். நம்ம வச்சு அப்படியே மாட்டி கொடுத்துருவோம். வெறும் 1500க்கு ஃபிட்டிங்கோடய பண்ணி கொடுத்துடலாம். என்ன சொல்கிறீங்க? இந்த ஆம்ரெஸ்ட் 1500 ஃபிட்டிங்கோட வாட்டர் பாட்டில் டைப்பு. இதுவாக பார்த்தீங்கன்னா BMW இருக்குது நம்மகிட்ட. இன்னும் பார்த்தீங்கன்னா BMWங்க வாங்க. BMW ஆம்ரெஸ்ட்டு சென்ட்ரல் எப்படி வச்சானா என்ன நடுவில் ஓப்பன் ஆகுது? ஆமாம், சென்ட்ரல் ஓப்பன் ஆகும். வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஓகே. எல்லாமே இருக்கும், பக்காவாக இருக்கும். இங்கே குஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த குஷனோட வந்துடும் எல்லாமே. கலர் சீட் கலருக்கு ஏற்ற மாதிரி வந்துருங்க. இப்படியே வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். அமுத்துனா 2 பக்கம் ஓப்பன் ஆகிடும். பயங்கர வேலை பண்ணுது இது. BMW ஆம்ரெஸ்ட்டுங்க. அது போக சார்ஜிங் சாக்கெட் பாருங்க. சார்ஜிங் சாக்கெட் இருக்கும் உங்களுக்கு. USB போர்ட் இங்கே இருங்க. சார்ஜரு கேபிள் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அது ஒன்று இருக்குது. USB போர்ட் 3 கொடுத்துருக்காங்க. 3 வந்துடும். எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. BMW வெறும் 2500 கொடுத்துடலாம். 2500 1500 அது இது 2500 500 சேர்த்து 1000 சேர்ந்து வரும். இதுவும் அந்த வண்டிக்கு தகுந்த மாதிரியா? ஒவ்வொரு வண்டிக்கு நம்ம கேப் இருக்கிறதா மாட்டிக்கலாம். நம்ம மாட்ட முடியாதுன்னு எந்த வண்டிக்கு நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு வண்டிக்கு எங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாட்டிக்கலாம். அதுவாக பார்த்தீங்கன்னா அந்த ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் ஆம்ரெஸ்ட் தான். நம்ம சீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஆம்ரெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இனோவா 7 சீட்லாம் பார்த்தீங்கன்னா 8 சீட்டாக மாட்டணுங்குவாங்க. கொஞ்சம் ஒருத்தங்க 30,000 40,000 ஆகும்போது சீட்டு மாட்ட முடியாதுங்குவாங்க. அவங்களுக்கு வேண்டிய வெறும் 5500க்கு நம்ம இது சீட்டாகவும் கொடுத்துடலாம், ஆம்ரெஸ்ட்டாகவும் கொடுத்துடலாம். சென்ட்ரல் உட்காந்துக்கலாம். நடுவில் வைக்கிறது, கேப்டன் சீட்டுக்கு நடுவில் வைக்கிறது. இப்படி மடிச்சுட்டா இங்கே ஆம்ரெஸ்ட்டு வாட்டர் பாட்டிலோட வச்சு ஆம்ரெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டு. அதுவாக பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட சீட் கவர் பார்த்தீங்கன்னா ரெடிமேடு சீட் கவர் இருக்குது. வெறும் 1800லேருந்து இருக்குது. ரெடிமேடு சூப்பராக இருக்கும். ரெடிமேடு குவாலிட்டியாக இருக்கும். நம்மள்கிட்ட வெளியே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி கம்மியாக கொடுப்பாங்க. 1400 1500 நம்ம 1800 40 மெட்டீரியல் நல்ல மெட்டீரியலாக கொடுத்துடலாம். நம்ம வந்து லோ குவாலிட்டி எடுத்து வச்சு நம்ம பேர் கெட்டு போய் இதாக்க வேண்டியதில்லை. கொடுக்குறோம். இது கூட கொஞ்ச நாள் தான் தாங்கும். கொடுக்கறதுலேயே கொஞ்சம் நாளாக தாங்கணும்ல. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 300 சேர்த்து கொடுத்தா ஒரு நல்ல பொருளாக வாங்கிட்டு போயிடலாம். இது 5 சீட் இருக்குங்களா? ஆமாம், 5 சீட் இருக்குது. இது நம்ம கேட்குற கலரு டிசைன் வராது. இருக்கிற கலரு டிசைன் தான். அதான் ரெடிமேட் பொறுத்த வரைக்கும் ரெடிமேடு பொறுத்த வரைக்கும் அதான். இங்கே பிளாக் அண்ட் ரெட்டு. ஓகே ஓகே. அந்த மாதிரி இருக்கும். பிளாக் அண்ட் ரெட்டு ரெடிமேடாக இருந்தாலும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மாட்டிக்கலாம். நான் அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணுற சீட் கவர் என்ன கலரு என்ன டிசைன் வேணும், ஊர்பட்ட டிசைன் இருக்குது. எல்லா டிசைன்லையுமே என்ன கலர் கேட்குறாங்க எல்லா கலர்லையும் கொடுத்துடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க சாம்பிள் பார்த்தீங்கன்னா ஊர்பட்ட சாம்பிள். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம விரிச்சு காமிக்க வேண்டியதாக இருக்கும். சாம்பிளுக்கே ஒரு ரேக் வேணும் மாட்டிருக்குது. ஆமாம், இது ஃபுல்லாக ஒரு ரேக்கில் அடிக்க வச்சுருக்கோம் சாம்பிள். சீட் கவரோட சாம்பிள் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல் இருக்குது. சூப்பராக இருக்குது. லெதர் ஃபினிஷிங்கில் வேணும்னா லெதர் ஃபினிஷிங்லேயே இருக்குது. இங்கே இருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷிங்லேயே வரும். ஆரியான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே இது வச்சிருக்க மாட்டாங்க. ப்ரீமியம் ஃபினிஷில் இருக்குது. ப்ரீமியம் ஃபினிஷிங்கில் இருக்கும். நீங்கள் வெளியே பார்க்குறீங்களா இந்த லாரிப்பேட்டை லைனில் இந்த மெட்டீரியல் யார்ட்டையுமே இருக்காது.
அந்த அளவுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்கும் நம்மகிட்ட இருக்க மெட்டீரியல். 500 1000 ரூபா சேர்த்து வாங்கினாலும் நல்ல வழியாக நம்ம செஞ்சு கொடுப்போம். ஏன்னா சீட் கவர் கூட நம்ம 16 வருஷமாக நம்மளே ஃபிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். வெளியே இருந்து கூப்பிட்டு நம்ம யாரையும் ஃபிட்டிங் பண்ணுறதும் இல்லை. அதுதான் பேர்லயே வச்சிருக்கீங்களே, ஏஆர் சீட் கவர். எங்கேயுமே எந்த கடையிலுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஏஆர் சீட் கவர் தான் நம்ம கடையே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் இடையில அக்சசரிஸுங்கும் போது அக்சசரிஸ்ன்னு கொண்டு வந்தது. அக்சசரிஸ் அண்ட் சீட் கவர் அதுதான் மெயினாக நம்ம வச்சிருக்கிறது. மெயினான வரைக்கும் நமக்கு சீட் கவரு, ஃபுல் மேட்டு, சன்ஃப்ளேமு இதுதான் அக்சசரிஸுங்க. நம்ம இப்போ போட்டு எல்லா கஸ்டமருக்கு A to Z நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காண்டி எல்லாமே கொடுக்குறோம். மிரர்ட்டு எல்லாமே, டைல் லேம்ப்பு, ஹெட்லைட்டு எல்லா வண்டிக்குமே இருக்குது. A to Z டைல் லேம்ப்பு, ஹெட்லைட்டு, மிரரு, ஃபேனு. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே பார்த்துருப்பீங்க அந்த ஆம்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வெல்டிங் வச்சு பக்கா ஆம்ரெஸ்ட் மாதிரியே இருக்கும். சூப்பர் மாடலாக ஒட்டி. அதுவோ பார்த்தீங்கன்னா சீட் கவர் நம்ம வந்து சாம்பிள் வச்சு இப்போ நார்மலாக ஃபிட்டிங் பண்ணி இருக்கிறதுக்கு மேலேயே சீட் கவர் போடுறதா இந்த மாதிரி இருக்கும். கேட்குற கலரு, கேட்குற டிசைனு நம்ம பல்ஜிங் பண்ணி பஃபிங் பண்ணி ஒவ்வொருத்தங்களுக்கு முதுகு வலி எடுக்குது, முதுகு பெயின் இருக்குது, ரொம்ப லாங் போக முடியல, எனக்கு வந்து ரொம்ப சீட்டு கம்ஃபர்டபுளாக இல்லை, ஒவ்வொருத்தங்களுக்கு சீட்டே மாற்றி கொடுத்துருவோம். இல்லை நம்ம பஃபிங் பண்ணி சீட்டு பார்த்தீங்கன்னா பல்ஜ் பண்ணி பக்காவாக மாட்டி கொடுத்துருப்போம். குஷன் அங்கங்கே கொடுத்து எங்கே உங்களுக்கு சப்போர்ட்டிங் வேணுமோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம கொடுத்து அவங்க கேட்குற கலரு, கேட்குற டிசைனில் பக்காவாக போட்டு கொடுத்துருவோம். ஸ்டிச்சிங்கெல்லாம் பக்காவாக இருக்கும். ஷோல்டர் சப்போர்ட்டு, கை சப்போர்ட்டு எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஸ்டிச்சிங் பண்ணி மோல்டு பண்ணி அப்படியே போட்டிருக்கோம். இதுதான் டிசைன் இல்லை, மேலேயே டிசைன் இருக்குது பண்ணலாம். ரெட்டில் வந்து சில்வர் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பல்ஜிங் பண்ணி ஒரு சீட்டை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். என்னென்னா முக்கியமாக டைம் கொடுக்கணும் அந்த அளவுக்கு. ஆமாம், பல்ஜிங் எல்லாம் பண்ணான்னா 1.5 நாள் டைமு. ஒரு நாள் பஃபிங்க்கே ஆயிரும், கவர் தைக்கிறதுக்கு ஒரு 1/2 நாள். வெளியூர்லேருந்து வரவங்க வந்து மட்டும் வண்டியை விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம ஊட்டி இங்கெல்லாம் வந்து மட்டும் 2-3 வண்டிக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்க. அவங்களே நம்ம தேடி வந்து அவங்க கஸ்டமர்கிட்ட சொல்லி கூட நம்ம வந்திருக்காங்க நிறைய பேர். வண்டியை கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க, நம்பிக்கை தான். ஒருத்தங்க பார்த்தா இங்கே லாரி எல்லாம் நிற்கிது, எப்படி வண்டி சேஃப்டியாக விட்டுட்டு போகிறதுன்னு நினைப்பாங்க. நம்ம நம்பி வண்டியை கொடுத்துட்டு போனால் நம்ம கண்ட்ரோலில் பக்காவாக இருக்கும். எதுவுமே அந்த இதில் வந்து மட்டும் மாற்றுக்க யோசிக்க தேவையில்லை. நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மட்டும் மெயினாக பம்பரு, கேரியரு இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வண்டிக்கும் உண்டான பம்பர் இருக்கு. ரியர் பம்பர் வெறும் 2000 தான். வெறும் 2000 ரூபா தான். ஆமாம், அதுவா பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே டீபோர்டு வண்டிக்கு இந்த லக்கேஜ் கேரியரு பம்பர் மெயினாக மாட்ட சொல்லிட்டாங்க. நம்ம ஈக்கோ, வெறும் வேகனாரு, டிசைரு, ஆரா இந்த வண்டிக்கு எல்லாத்துக்குமே டால்பின் கேரியரு நம்ம மாட்டி கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் 3800 ரூபா தான். 3800 ரூபா ஃபிட்டிங்கோட பண்ணி கொடுத்துடலாம். நல்ல குவாலிட்டியாக இருக்கும். கீபோர்டு வண்டிகளுக்கு வந்தாங்கன்னா இன்னும் நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். நேரில் வந்தாங்கன்னா பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். அதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லரு நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா A to Z ஸ்பாய்லரு எல்லா வண்டிக்குமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஈக்கோட ஒரிஜினல் பெயிண்ட் வர இண்டிகேட்டர் ஸ்பாய்லரு இந்த மாதிரி இருக்குது. ஸ்டாப் லைட்டோட வர ஸ்பாய்லரு. இது பார்த்தீங்கன்னா சடான் வண்டிக்கு எல்லாத்துக்குமே மாட்டிக்கலாம். போட் ஸ்பாய்லர் இது பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் மாட்டலாம். ஒருத்தங்க நல்லா எங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதுதான் கேட்பாங்க. பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நல்லா பக்காவாக இருக்கும். அதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்க இந்த ஸ்பாய்லர் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுவும் பக்காவாக இருக்கும். உங்களுக்கு உட்கார டவேரோடது எல்லா வண்டிக்குமே இருக்குது. இது டவேரோடது. ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். உங்களுக்கு இந்த இண்டிகேட்டரோட வந்துடும். ஸ்டாப் லைட்டோட வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூஃப் ரெயில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் எல்லா வண்டிக்குமே மாட்டிக்கலாம். பக்காவாக இருக்கும். அதான் இது வந்து யூனிவர்சல் டைப் தான் இது பொறுத்த வரைக்கும். ஆமாம், யூனிவர்சல் எந்த வண்டிக்காம மாட்டிக்கலாம். நம்ம சைஸ் பார்த்து வச்சு நம்ம ஒட்டியே கையில் கொடுத்துடலாம். ஒட்டுறதுக்கு இங்கே ஆலையில் இருக்காங்க. நீ வாங்கிட்டு போயிட்டு அலையணும்னு அவசியம் இல்லை. இதுனா கன் வச்சிருக்கீங்க கையில்? இல்லைண்ணா, கன் இல்லைண்ணா. இது பார்த்தீங்கன்னா சைலன்சர் மாதிரினா நல்லா அழகாக தெரியறதுக்கு மாட்டுறது. பைப்போட எண்டு மாட்டுறதுங்க. சைலன்சர் மாட்டும்போது நல்லா பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். ஒருத்தங்க நம்ம பசங்கலாம் மாட்டும் போது பக்காவாக மாட்டிட்டு போவாங்க. இதில் இன்னும் 2-3 மாடல் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஓல்டு சீட்டு தான். எந்த வண்டிக்கு எந்த சீட்டு வேணால் மாடிஃபிகேஷன் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்விஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நியூ ஸ்விஃப்ட்டோட சீட்டு தூக்கி போட்டுக்கலாம். XUV 500 சீட்டு தூக்கி போட்டுக்கலாம். ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு சீட்டு மாற்றி போட்டுக்கலாம். ஈக்கோக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த CRV சீட்டு இதெல்லாமே இருக்குது. ஆம்ரெஸ்ட்டோட வர்றது இந்த மாதிரி சீட் எல்லாமே இருக்குது. எல்லா சீட்டும் கழட்டி வச்சுருக்கீங்க. எல்லாமே A to Z இது எல்லாமே நம்ம வந்து மட்டும் கம்பெனிலேருந்து வாங்கினது தான். இந்த ஈக்கோக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆம்ரெஸ்ட் சீட்டு எல்லாமே இருக்குது. எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. அது ரெடியாகவே இருக்கும். ஆமாம், எல்லாமே ரெடியாகவே இருக்குன்னா கவர் மேலே போட்டிருக்கும். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கவர் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஓகே. இது ஏன் இத்தனை சீட்டு ஏன் கழட்டி கொடுத்துருக்காங்க?
இப்போ பார்த்தீங்கன்னா இனோவாக்கு பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, ஆமா. இனோவாக்கு வந்து மட்டும் பக்கெட் சீட்டு கழட்டி 2+1 போட்டு போவாங்க. ஓ அந்த மாதிரி வரதா? 2+1 கழட்டிட்டு இப்படி இது பண்ணுவாங்க. இப்போ இந்த XV ஃபைண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஷோரூம்லேருந்து இருக்குல்ல, ஆமாமா. ஷோரூம்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வர்றது. எதுவும் உடைக்கிற வண்டியிலேருந்து எதுலேயுமே நம்ம கழட்ட மாட்டோம். பக்காவாக பெண்ட் இல்லாத சீட்டு தான் நம்ம வாங்கி வச்சுருப்போம். பக்காவாக எல்லாமே இருக்கும். நம்மள்ட்ட எல்லா வண்டியோட சீட்டு எல்லாமே இருக்குது. மாடிஃபை பண்ணி சீட்டுக்கு நம்ம ஃபுல்லாக மாடிஃபை பண்ணி கொடுத்துடலாம். லக்ஸூரியாக எப்படி வேணும் பண்ணி கொடுத்துடலாம்.